வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு ஒரு கஸ்டமர் வந்து 16 ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க தைக்கிறதுக்கு. இந்த 16 ப்ளவுஸ் வந்து ஒரே அளவு, அதாவது அளவு ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க. அந்த அளவு ப்ளவுஸ் வச்சு இன்னைக்கு நம்ம கட்டிங் பார்க்கலாம். இது பேக்கில் வந்து 17.5, அதாவது இவங்களோட செஸ்ட் வந்து 35. வாங்க இந்த ப்ளவுஸ் வந்து அளவு ப்ளவுஸு இது பிரகாரம் எப்படி நம்ம கட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இந்த கட்டிங் வந்து அளவு ப்ளவுஸ் வச்சு தான் கட்டிங் பண்ண போகிறோம். அயன் பண்ணி சுருக்கம் இல்லாமல் பார்த்துக்கலாம். சுருக்கம் இல்லாமல் மடிப்பு எங்கேயும் இல்லாமல் நீங்கள் அயன் பண்ணி எடுத்துக்கிட்டிங்கனாக்கா உங்களுக்கு வந்து வெட்டும் போது நல்லா க்ளீனாக இருக்கும். துணி இங்கேயும் இழுக்காது. உங்கள் மனசுக்கு ஏற்ற மாதிரி துணி கரெக்டாக உட்காரும். அதனால் இதை நம்ம ஃபஸ்ட்டு அயன் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த துணியை வந்து நம்ம கோடு போட்டு நேர்படுத்திக்கலாம். பாட்டம்க்கு மடித்து தைக்கிறதுக்கு ஒரு 1.5 இன்ச்சு, பேக்கோட லென்த் வந்து 12.5 இன்ச்சு. இங்கே ஒரு மார்க்கிங் 12 இன்ச்சில், இங்கே ஒரு மார்க் 12 இன்ச்சில். இதில் ஒரு கோடு போட்டுக்கணும். இதுலேருந்து ஒரு 1/2 இன்ச்சு தையலுக்காக, ஷோல்டர் தையலுக்காக. பிகினர்ஸ்க்கு வந்து புரியாது, அதனால் அந்தந்த இடத்துல பாயிண்ட்டாக நான் சொல்கிறதுக்கு முயற்சி செய்கிறேன். அந்த அளவு ப்ளவுஸ் வந்து பெர்ஃபெக்டாக இருந்தால் தான் நமக்கு அளவு தருவாங்க. அதனால் அளவு ப்ளவுஸில் எப்படி இருக்கோ அதே மாதிரி நம்ம தைக்கணும். 15.5, அதில் வந்து ஒரு பாதி 7.75. பிகினர்ஸ் நல்லா கவனிங்க, எந்தெந்த இடத்துல நான் என்னென்ன மார்க்கிங் போடுறேன்னு பார்த்துங்க. 7.75. இது வந்து டாட்டுக்கு வந்து அப்போ உள் பக்கம் துணி வேணும்ல, அதுக்காக 1.5 இன்ச்சு பாதியாக எடுத்து பேக் டாட்டுக்காக நம்ம மார்க்கிங் பண்ணிக்கலாம். 9 இன்ச்சு வருது. 9ல் பாதி வந்து 4.5. பேக் டாட்டோட ஹைட் என்னன்னு பார்த்துக்கலாம். 3 இன்ச்சு. இதான் சென்டர் பேக் சொல்லுவாங்க. இந்த சென்டர் பேக்கை இப்படி கரெக்டாக நேர்படுத்திக்கிங்க. அப்போ நெக் வந்து தானாக அப்படியே உக்காந்துடும். இதான் நெக். எல் டைப்பில் இருக்கும்போது இது ஸ்ட்ரெயிட் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு நெக்கு வந்து கரெக்டாக உட்காரும். இது வந்து பேக் நெக்கு. இதில் மார்க்கிங் பண்ணிக்கலாம். நான் வந்து இப்போதைக்கு ரெடி மார்க்கிங் பண்ணுறேன். ரெடி மார்க்கிங்லேருந்து ஒரு 1/4 இன்ச் தையலுக்காக நான் போடணும். இது ரெடி மார்க்கிங்கு. இது வந்து குவார்ட்டருக்காக, தையலுக்காக பாருங்கள். இது தையலுக்காக, இது தையலுக்காக. ஷோல்டரில் 2.25 இருந்துச்சுனாக்கா இப்போ பேக் வெட்டும்போது 2.5 இன்ச்சு வெட்டணும். அதாவது 1/4 இன்ச்சு ப்ளஸ் பண்ணி வெட்டணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து நெக் வந்து கரெக்டாக பர்ஃபெக்டாக உட்காரும். இது 2.25, இது 2.5 நான் வைக்கிறேன். இப்போ இது வந்து நேராக ஸ்ட்ரெயிட்டாக ஒரு கோடு போட்டுக்கோங்க. இது வளைவு, நேராக ஒரு கோடு போட்டுக்கோங்க. தையலுக்கு நெக் மார்க்கிங் பண்ணிக்கணும். இது வந்து 1/4 இன்ச்சு விட்டுக்கிறோம். அதனால் இந்த ஷோல்டர் இப்படி கரெக்டாக வச்சு இந்த கை தைச்சிருக்காங்கல்ல அந்த தையலுக்கு நேராக ஒரு மார்க்கிங்கு. அதுக்குங்க அந்த தையலுக்காக ஒரு மார்க். இது சைடோட அளவு. இது பாடி ஸ்லீவ் அட்டாச் பண்ணுற இந்த தையல் இருக்குல்ல, தையலில் ஒரு மார்க்கிங்கு. மேலே ஒரு 1/2 இன்ச்சு தையலுக்காக ஒரு மார்க்கிங்கு. இப்போ உங்களுடைய ஆர்மோல் அளவு கிடச்சிருக்கும். 5 இன்ச்சு வருது. அதே 5 இன்ச்சு இங்கே மார்க்கிங் பண்ணி நேராக ஒரு கோடு போட்டுக்கலாம். இதில் செஸ்ட் வந்து 35 இன்ச்சு இருந்தது. 35ல் பாதி 17.5. 17.5ல் பாதி 8.75.
இதான் செஸ்டோட அளவு 8.75 1.5 இன்ச்சு உள்ள துணி மடிக்கிறதுக்காக. இப்போ இந்த லைனும் நேராக ஒரு கோடு போட்டுக்கலாம், இந்த லைனும் நேராக ஒரு கோடு போட்டுக்கலாம். பிகினர்ஸ்க்கு எவ்வளோ பேருக்கு தெரியாது இந்த துணி எதுக்காகன்னு. நான் பிகினர்ஸ்க்காக சொல்கிறேன். இந்த துணி வந்து ப்ளவுஸ் உள்ள துணி இருக்குங்கள சைடு ஓரத்தில், அந்த துணிக்காக தான் இது நம்ம விடுறது. இது ஒரு 5 இன்ச்சு வருது, அதே 5 இன்ச்சு இங்கே நம்ம லைன் போட்டுக்கலாம் ஆர்மோலுக்காக. இதுதான் ஆர்மல் எல் டைப்பில் வருதுங்களா, இதுலேருந்து 1 இன்ச்சு நான் மார்க்கிங் பண்ணிக்கலாம். இந்த 1 இன்ச்சு ஏன்னாக்கா ஷேப்காக. இப்போ இதோட ஆர்மோல் எவ்வளோ நம்ம செக் பண்ணணும். இதோட ஆர்மோல் வந்து அதாவது அக்கல் சுற்றளவு. இப்படி ஸ்ட்ரெயிட்டாக எடுக்கக்கூடாது, இப்படி நேராக போகணும். 7 இன்ச்சு வருது, 7 14 இன்ச்சு ஆர்மோல். இப்போ 14 இன்ச்சு இருக்கான்னு நம்ம இதை செக் பண்ணிக்கலாம். இது வந்து மார்ஜினுக்கு, இது நம்ம கணக்கு வைக்கக்கூடாது. பாருங்க 7 இன்ச்சு கரெக்டாக இருக்குது. ஆர்மல் வந்து 7 இன்ச்சு, இது 7 இன்ச்சு கரெக்டாக இருக்குது. அப்போ இந்த ஆர்மல் கரெக்டாக இருக்குது. இப்போ நம்ம இந்த ப்ளவுஸை கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் எப்பவுமே உங்களுக்கு அடிக்கடி கரெக்டாக சொல்கிறது, இந்த துணி வந்து பேக் பாட்டம் வந்து வெட்டும் போது இந்த துணியை உள்ளே மடித்து அடிக்கிறோம்ல, அது வந்து நம்ம மடித்து வச்சுக்கணும். அப்போ இந்த தையல் இப்படி மடித்து இப்படி கரெக்டாக தையல் அடிக்கும்போது இது ஈவனாக உட்காரும். அதனால் இந்த துணி வந்து உள்பக்கமாக கரெக்டாக இப்படி மடிச்சுக்கணும். இந்த செஸ்ட் பக்கத்தில் ஒரு நாச் போட்டுக்கலாம். இந்த மடித்து தைக்கிறோம்ல, இதில் ஒரு நாச். பேக் டாட் இருக்குங்கள்ல, அதில் வந்து ஒரு ஊசியால் பாயிண்ட் போட்டுக்கலாம். ஏன்னா ஆப்போசிட் சைடில் உங்களுக்கு வந்து கரெக்டாக அது தெரியாது. அதனால் கொலை போட்டு இது பண்ணால் ஆப்போசிட் சைடில் உங்களுக்கு தெரியும். இதை ஏன் நான் மடித்து தைக்கிங்க, மடிச்சுனாக்கா இது இப்படி மடித்து நீங்கள் தைக்கும்போது இந்த துணி வந்து கரெக்டாக ஈவனாக உட்காரும். ஒரு சில பேர் என்ன பண்ணிடுறாங்க, நேராக கட் பண்ணிடுறாங்க. நேராக கட் பண்ணும்போது இந்த இடம் வந்து குறைவாக இருக்கும், இந்த இடம் வந்து அதிகமாக இருக்கும். அப்போ வந்து சரியாக உட்காராது. அதை ஃபோல்டு பண்ணி நம்ம கட் பண்ணிட்டாக்கா இந்த இடம் எவ்வளோ துணி நமக்கு தேவைப்படுமோ அவ்வளோ துணி இங்கே நமக்கு வந்துடும். ஃபோல்டு பண்ணி வெட்டுறது. பேக் ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஃப்ரண்ட்டு வெட்டலாம். இதில் ஒரு மார்க்கிங் போட்டுக்கலாம். இது நெக்குக்கான அளவு. இப்போ நம்ம பேக் எடுத்துக்கலாம். குவார்டர் இன்ச்சு மேலே. இது இந்த மார்ஜின் வந்து தையலுக்காக. இது கிராஸாக போட்டு மார்க்கிங் பண்ணிக்கலாம்.
இது நெக் மார்க்கிங் ஆகிடுச்சு. கரெக்டாக ஃபோல்ட் பண்ணிக்கிட்டு இந்த ஃப்ரண்ட் டாட் இருக்குங்கள இது கரெக்டாக பிடிச்சிட்டு இது அப்படியே ஷோல்டர்லேருந்து கரெக்ட் ஃப்ரண்ட் டாட் இருக்குல்ல அதோட பாயிண்ட்டு ஃப்ரண்ட் டாட்டோட ஹைட்டு வந்து இந்த மார்ஜின். இந்த ஃப்ரண்ட் டாட்டோட ஹைட்டு வந்து நமக்கு ரெடியாக வந்து 1.25 இன்ச்சு கிடைக்குது. நம்ம இதை 2ஆக போட்டுக்கலாம். இந்த அளவு உங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டாவே பிரஸ்டோட அப்பர் செஸ்ட் இருக்குங்களா அதோட அளவு உங்களுக்கு கண்டிப்பாக புரிஞ்சிடும். இது வந்து 9 இன்ச்சு 36 இன்ச்சு வந்து பிரஸ்டோட அப்பர் செஸ்ட் வந்து 35. பிரஸ்ட் செஸ்ட் வந்து 9. இது 4ஆக கூட்டிக்க வேண்டியது தான். 18 36. இது பிரஸ்டோட செஸ்ட்டு. இந்த கேப் எவ்வளோன்னு பார்த்துக்கணும். 2.5 இன்ச்சு. அப்போ மார்ஜினுக்கு ஒரு 1/4 இன்ச்சு. இங்கேருந்து ஒரு 1/4 இன்ச்சு. இந்த இடத்துல வந்து 1/2 இன்ச்சு வரும். நான் சொல்கிறேன் அப்புறமா. 2.5 இன்ச்சு 3/4 இன்ச்சு டாட் இருக்குது. 3/4 1/2 இன்ச்சு டாட்டு. இதுதான் டாட்டோட அளவு. ஏன்னா இது சின்ன சைஸ்ன்றதால டாட் வந்து சின்னதாக உட்காருது. இது ஃப்ரண்டோட அளவு. அப்போ இது வந்து மார்ஜின் ஒரு 1/2 இன்ச்சு, டாட் ஒரு 1/2 இன்ச்சு. இந்த டாட்டுக்காக ஒரு 1/2 இன்ச்சு, இந்த மார்ஜினுக்காக ஒரு 1/2 இன்ச்சு. இது வந்து 2.5 இன்ச்சு ஃப்ரெண்ட்ஸ். 2.5 இன்ச்சு இங்கே அந்த மார்ஜின் வரும். இந்த 2.5 இன்ச்சுலேருந்து நம்ம ஷேப் போட்டுக்கிட்டோம். இதுலேருந்து ஒரு 1/2 இன்ச்சு கீழே. இந்த 2 பக்கம் நீங்கள் செக் பண்ணி பார்த்துங்க. ஏன்னா வந்து கஸ்டமர் வந்து தையல் பிரித்து விட்ருப்பாங்க. ரெண்டும் சேமாக இருக்குது. 6.25 இன்ச்சு. 6.25ல் இது ஒரு 2.5 இன்ச்சு போயிடுச்சுனாக்கா இங்கேருந்து ஒரு 6.25. இதுலேருந்து ஒரு 1.5 இன்ச்சு மார்ஜின். இது வந்து 2 இன்ச்சு வந்து டாட்டு, கீழே ஒரு 1/2 இன்ச்சு மார்ஜினுக்கு வேணும். ரெண்டு இன்ச்சு. இந்த 2.5 இன்ச்சு இதில் கரெக்டாக கனெக்ட் பண்ணணும். இதே 2 இன்ச்சு இதில் கரெக்டாக கனெக்ட் பண்ணணும். ஒரு 1/4 இன்ச்சு வந்து ஷேப் எடுத்துக்கலாம். ஏன்னா இந்த ப்ளவுஸில் வந்து ஷேப் கொஞ்சம் குறைவாக இருக்குது. ஷேப் எடுத்துக்கலாம். டாட்டோட பாயிண்ட்லேருந்து எப்பயுமே ஒரு 1/2 இன்ச்சு மேலே வச்சுக்கணும். 1/2 இன்ச்சு மேலே வச்சுக்கிட்டு 2 இன்ச்சு வருது. இங்கேருந்து 2 இன்ச்சு 1.5. இப்போ நம்ம 1.25 வச்சுக்கோம். இதுதான் ஃப்ரண்டோட மார்க்கிங்கு. ஏன்னா இந்த ப்ளவுஸில் வந்து இந்த பக்கம் ஷேப் அதிகமாக வேணும். ஆனால் ஷேப் இதில் கம்மியாக இருக்குது. இப்போ கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதில் வந்து 1/4 இன்ச்சு, இங்கே வந்து 1/2 இன்ச்சு நமக்கு மார்ஜின் வேணும். இது எப்படி கிராஸாக போட்டுக்கலாம். இது மாதிரி ஒரு பாயிண்ட் ஊசி எடுத்து கரெக்டாக அந்த டாட் ஒரு ஓட்டை போட்டுக்குங்க. ஆப்போசிட் சைடில் உங்களுக்கு வந்து கரெக்டாக தெரியும்.
நீங்கள் ஃப்ரண்ட்டை குடஞ்சிங்கனாக்கா உங்களுக்கு கரெக்டாக உட்காரும். இப்போ ஃப்ரண்ட் ரெடி ஆகிடுச்சு. கை ஓப்பனிங் இந்த பக்கம் போடுறதுக்கு பாருங்கள், இந்த கரை பக்கம் போடுறது பார்க்காதீங்க. ஏன்னா இதில் வந்து கை வந்து துணி வந்து விரிவடையாது, அப்படி வெட்டும். இது வந்து விரிவடையும் பார்த்தீங்களா. துணி இல்லாத பட்சத்தில் இதில் நான் போடுறேன். எப்பயுமே இந்த கரையை வெட்டி எடுத்துடணும், கரையை வைக்கக்கூடாது. இது வந்து ஸ்லீவ் ஃபோல்டு பண்ணி தைக்கிறதுக்காக இந்த 1.5 இன்ச்சுக்குள்ள மார்க்கிங்கு. இது தையல் இருக்குல்ல, அந்த இடத்துல ஒரு மார்க்கிங்கு. மேலே தையல் தைக்கிறதுக்காக ஒரு 1/2 இன்ச்சு மார்க்கிங். இந்த அக்கலுக்கு கீழே தையலுக்கு நேராக ஒரு மார்க்கிங்கு. இங்கேருந்து ஒரு 1/2 இன்ச்சு தையலுக்காக. ஓப்பனிங்கு இது வந்து ஒரு 1.5 இன்ச்சு. இதோட சென்டர் தான் இது. நம்ம இங்கேக்குள்ள அளவு எடுக்கணும், அதாவது இங்கேக்குள்ள அளவு இது வந்து 6.25 வருது. 6.25ல் 3 ஒரு பாயிண்ட். இது வந்து அப்படியே சில்லி மார்க்கிங் பண்ணி வேண்டியதான். இது ஃப்ரண்ட். பாடி எடுத்து ஒரு தடவை செக் பண்ணிக்கலாம். கரெக்டாக இருக்குது ஆரம்பம். உங்களுக்கு நான் அடிக்கடி சொல்கிறது, இந்த ஸ்லீவ் இல்லை பேக்கு மடித்து தைக்கிறத ஃபோல்டு பண்ணிக்கோங்க. அப்போ இங்கேக்குள்ள அளவு வந்து உங்களுக்கு இங்கே கிடச்சிரும். மடித்து தைக்கும்போது ஈவனாக வரும். இழுத்து தைக்க தேவையில்லை. இதை ஞாபகமாக வச்சுக்கோங்க, பிகினருக்கு ரொம்ப முக்கியம். இதை நீங்கள் நேராக வெட்டி இப்படி வெட்டினீங்கனாக்கா குறைஞ்சது ஒரு 1/4 இன்ச்சு 2 பாயிண்ட் 1 பாயிண்ட்டு முன்னப்பின்ன ஆகும். அதனால் நீங்கள் இதை மடித்து தைச்சிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக ஈவனாக இருக்கும். நான் எப்படி மடித்து கட் பண்ணுறேன்னு பாருங்கள். இதை அப்படியே ஃபோல்டு பண்ணணும். இதில் வந்து துணி குறைவாக இருக்குது. இது வந்து நம்ம வந்து தைக்கும்போது ஆக்சுவலி இது வந்து இப்படி வரணும். இவ்வளோ துணி குறைவாக இருக்குது. ஒரு 1 இன்ச்சு துணி குறைவாக இருக்குது. இது நம்ம தைக்கும்போது இதை வந்து ஒரு பிட்டு போட்டு தைச்சிக்கலாம். எப்படி நமக்கு ரெடி வந்து இதான் கிடைக்கும். இந்த பிட்டு போட்டால் கூட நீங்கள் உங்களுக்கு வந்து உள் துணியில் தான் கிடைக்கும். இதை பற்றி நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. நமக்கு ரெடி இவ்வளோ தான். குடஞ்சி எடுத்துக்கணும் ஃப்ரண்ட்டு. உங்களுக்கு வந்து சுருக்கம் வராமல் இருக்கும். இது ஒரு நாட்ச் போட்டுக்கோங்க. இதுதான் ஃப்ரண்டோட அடையாளம் தெரியணுன்றதுக்காக ஒரு நாட்ச் போட்டுக்கலாம். இது வெட்டியாச்சு. ரெண்டே 3/4 இன்ச்சு ஃப்ரண்டோட பட்டி. இதில் வந்து நம்ம போட்டம், இடுப்போட போட்டம் பார்த்துக்கலாம். இது வந்து 6.25 இன்ச்சு. இங்கேயும் இது ஒரு 1/4 இன்ச் ஃப்ரண்ட்டில் தையலுக்கு தைக்கிறதுக்காக. இதுலேருந்து ஒரு 6.25.
இங்கேருந்து ஒரு 1.5 இன்ச் உள் துணிக்காக. இந்த பாயிண்ட் வந்து 2.5 இன்ச்சு, 2.25 பட்டி, ஒரு 1/2 இன்ச்சு தையலுக்காக. சைடில் வந்து 2.5 இன்ச்சு பட்டி, தையலுக்காக ஒரு 1/2 இன்ச்சு. இது வந்து 2.5 இன்ச்சு இதுக்குள்ள டாட்டோட பாயிண்ட்டு. இங்கே நம்ம எப்பவுமே 2.5 இன்ச்சு வைப்போம். இது வந்து சின்ன சைஸ்ன்றதால நம்ம 2.25 வச்சுக்கலாம். பார்த்துங்க இந்த ஷேப். இது அப்படியே இந்த ஷேப் எடுத்து இப்படி போட்டுக்கிட்டோம். ஃப்ரெண்ட்ஸ், இது பேக்கு, இது ஃப்ரண்ட்டு, இது ஸ்லீவு, இது ஃப்ரண்ட் பட்டி. இது மற்ற செலவுக்கான துணி, பட்டன் பட்டி, நெக் பட்டி இதுக்கெல்லாம். இது வந்து 35 உள்ள ப்ளவுஸோட சைஸு. இது அளவு ப்ளவுஸ் எடுத்து நம்ம கட் பண்ணியிருக்கிறோம். இதுதான் அளவு ப்ளவுஸு. இது மாதிரி நீங்கள் கட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் இந்த கமெண்ட்ஸ் மூலிமா நீங்கள் கேட்கலாம். அதுக்கான பதில் நான் கண்டிப்பாக தரேன். கைத்தொழில்ன்றது நம்ம வாழ்க்கையில் மிக மிக முக்கியமான ஒரு பங்கு வகிக்கும். ஃபஸ்ட்டு நேரத்தில் கைத்தொழில் நமக்கு கை கொடுக்கும். இந்த ப்ளவுஸ்காரங்க வந்து 16 ப்ளவுஸ் கொடுத்துருக்குறாங்க. இதுதான் 16 ப்ளவுஸு. இது பூரா 16 ப்ளவுஸு இதே அளவில் தைக்க சொல்லியிருக்காங்க. இப்போ நான் ஒரு சாம்பிளுக்காக ஒரு ப்ளவுஸ் தைச்சிட்டேன். மீதி 16 ப்ளவுஸ் வந்து நான் கட் பண்ணுறோம். ஒரே டைமில் போட்டு இந்த பீஸ் போட்டு நான் கட் பண்ணுறோம். ஸ்டிச்சிங் வீடியோ வந்து அடுத்த வீடியோ நான் போடுறேன், நீங்கள் பாருங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ். இந்த சேனலை ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுடைய மோட்டிவேஷன் வந்து எனக்கு வந்து அடுத்த வீடியோ போடுறதுக்கு ஒரு தூண்டுதலாக இருக்கும். நன்றி ஃப்ரெண்ட்ஸ்.